பலகாஃப் முடிச்சுட்டு ஊருக்கு போன ஒய்ஃபை வந்து போய் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பியிருக்கேன். சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு போய் பார்ப்போம் வாங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போய் தாம்பரம் ஸ்டேஷனில் விட்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை பிடிச்சாச்சு. சரியான கூட்டம். மச்சானுக்கு மட்டும் தெரியும் நான் வர்றது, ஏன்னா வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நான் வர்றது வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு போனோடனே மாமியார் பார்த்து சரியான ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஒய்ஃப் தான். ஸோ அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு உள்ளே போய் எழுப்புறேன். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா நான் போய் எழுப்பினோடனே நான் எப்போ சென்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் ஏதுன்னு ஒன்றுமே புரியல அவளுக்கு. சரி மாமா நான் ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ப்பா ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. மாமா ஒர்க் இருக்குன்னு சொன்னோன்னே என் பொண்ணை நான் தான் கூப்பிட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை உட்கார வச்சு கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் விட்டுட்டு போனாங்க. ஏன்னா அவன் பொண்ணு மேலே அவ்வளோ பாசம். ஆத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு. ஸோ சென்னைக்கு திரும்ப வரதுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த டைமில் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதாங்க நான் சொல்கிறேன். ஸோ தனியாக போகும்போது ஜென்ரல்லையோ எப்படி வேணால் போயிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக புக் பண்ணி போகிறது தாங்க பெஸ்ட்டு.